இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. பச்சரிசி மாவு, நான் ஈர அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப்பு. இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் போல் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வச்சுருக்கிறேன், காஞ்ச அரிசி மாவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. மாவை வானலில் போட்டு வறுத்துக்கலாம். அதை எல்லாம் வறுந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன் நான். இது நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி எடுத்து நான் வேறு ஒரு இது கிண்ணத்துக்கு பவுலில் மாற்றிக்கிறேன். அதை வெல்லத்தை போட்டுக்கலாம். இதில் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பால் பதம்லாம் இல்லை, இது வந்து வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கரைஞ்சிடுச்சு, இங்கே பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவை வந்து கட்டி இல்லாமல் நான் வந்து இந்த சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மாவு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், இப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா அப்படி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுலேயும் செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நீட்டாகவும் நம்ம தீத்திக்கலாம். இதெல்லாம் அழகாக உருட்டி வச்சுருக்கிறேன். உருண்டையாக நீட்டாக நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அதை நம்ம உருட்டிக்கலாம். வெள்ளைப்பாவை வந்து இந்த வானலில் ஊற்றிக்கலாம். கல்லுலாம் இருக்கும், அதனால் நான் மேலோட ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுட்டு இந்த பால் உருண்டைகள்லாம் போட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உடஞ்சிடும் அது. பச்சரிசி மாவு நம்ம காஞ்ச அரிசி வச்சுக்கிறோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கட்டி பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் இதை ஊற்றணுன்னா கொஞ்சம் வந்து கட்டி பதத்துக்கு வரும். அதனால தான் இதை கட்டி இல்லாமல் இதை கரைச்சிட்டேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. உடையில பாருங்கள் எதுவும், அதுமாரி விரிசலும் உடலை. இதில் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. என்னென்னா, நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ 309ல் இருக்கோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து தேங்காய் பூ வந்து இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த அரிசி மாவு வந்து நான் அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். நான் இது வந்து திக்னஸ்க்காக தான் நான் ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கிக்கலாம். இதை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.